கனவுகளுக்கான விளக்கம் நல்ல விளக்கமா இருந்தா சொல்லணும், தகாத விளக்கமா இருந்தா அதை வெளிப்படையா சொல்லக்கூடாது, பல நேரங்களில் அதை மறைச்சரணும் என்பதுதான். ஒரு கனவு உங்களுக்கு நெருடலை தருது, ஏதோ ஒரு வகையில ஒரு கவலையை தருது அப்படின்னு சொன்னா அந்த கனவு பத்தி நீங்க செய்ய வேண்டிய காரியங்கள் 5 விஷயங்கள். முதலாவது, அந்த கனவு கண்டு எழுந்த அடுத்த நொடி எல்லாம் இந்த கனவின் தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன்னு சொல்லிருங்க. 2வது, அந்த கனவு கண்டு எப்போ கண் முழிக்கிறீங்களோ இடது பக்கமா 3 தடவை துப்பிருங்க. 3வது, கனவு காணும் போது எங்க படுத்திருந்தீங்களோ அதை விட்டு கொஞ்சம் மாறி படுத்துருங்க. 4வது, கனவு கண்ட ராத்திரி எப்ப எஞ்சிக்கிறீங்களோ ஒரு 2 ரக்காத் தொழுதுருங்க. 5வது, அந்த கனவை யார்கிட்டையும் சொல்லாதீங்க. இப்படி செஞ்சுட்டா அந்த கனவை பத்தி கவலைப்பட தேவையில்லை. யாராவது கனவை நம்மள்கிட்ட கேட்டா உண்மையான விளக்கம் தெரிஞ்சா சொல்லணும், இல்லைன்னா நபிஸ்லாம் சொன்னாங்க இப்படி சொல்லிடணுமா, ஹைரன் ரஅய்த, நீ நல்லதையே கண்டாய், ஓ ஹைரன் யகூன், நல்லதாம்பா நடக்கும், நல்லதை கண்டாய் நல்லதே நடக்கும் என்று சொல்லிடணும். எல்லாம் வல்ல அல்லாஹ் திருமறையினுடைய விளக்கங்களை நம்ம எல்லோருக்கும் தந்து திருமறையின்படி வாழக்கூடிய தௌஃபீகை தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.